சில படங்கள் வந்து ஒரு சரித்திர புகழ் பெற்ற படங்களா அமைஞ்சிரும். இல்லைங்களா? ஆமா. அத வைக்கும்போது கொஞ்சம் தார்மீக பாணியில பார்க்கும்போது, ஏன் அத வைக்கணும்னு நம்ம யோசிக்கணும். நீங்க லீகலா அவங்கள தப்பு சொல்ல முடியாது. இப்ப பராசக்திங்கிறது எல்லாருக்கும் காமன் தெய்வம். அதனால நான் பேர் வச்சேன்னு அவங்க சொல்லிட்டு போலாம். ஆனா, அந்த பராசக்திக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருந்தது? அதனால யார் வந்தா இந்த ஃபீல்டுக்கு? அப்படிங்கிறது அத யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும்போது அத தவிர்த்திருக்கலாம். லீகலா போய் நீங்க அவங்ககிட்ட ஒண்ணும் பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து பர்மிஷனோட தான் வச்சிருக்காங்க அந்த இப்ப டைட்டில். என்னன்னா கூகுள்லாம் தேடும்போது இந்த பராசக்தி தேடும்போது அந்த பராசக்தி வந்துரும். இல்ல, அது இல்ல, இல்ல. ஒரு அது படம் வந்து பார்த்த அப்புறம் கிளியர் ஆயிடும். கவலைப்படாத. ஏன்னா ஒண்ணு சொல்றேன். இந்த பராசக்தியிலேருந்து இன்னொரு சிவாஜி வரப்போறது இல்லல்ல. அப்புறம் வேர் இஸ் த கம்பேரிசன்? அந்த பராசக்தியிலேருந்து ஒரு யுகத்தையே மாத்தின ஒரு நடிகனை குடுத்தது சார் தமிழ் ஃபீல்டுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடுறவன் தான் நடிகன். மாடுலேஷன்னா என்ன? அன்னியிலேருந்து 52லேருந்து 2025 வரைக்கும் நாம இன்னைக்கும் பல பேர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபாலோ பண்றது சிவாஜிய தான் சார். சொல்ல வேணா சொல்லாம இருக்கலாம். நான் சொந்தமா கிழிச்சிட்டேன்னு சொல்றவன் இருக்கலாம். நீங்க சில இடங்கள்லாம் போய் நீங்க அந்த ஸ்டைலா நிக்கிறது ரஜினியே சொல்லியிருக்காரு. நான் என்னையா ஸ்டைல் பண்ணேன்? நான் சிவாஜிய ஃபாலோ பண்ணி என் உடம்புலேருந்து வெளில விட்டேன்னு வராரு. ஸோ அப்படி மாத்தின ஒரு படம். அதனால அது வச்சாங்களேன்னு ரசிகர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. நானும் பயங்கர வெறியன் தான். பட் எனக்கு என்ன இதெல்லாம் தப்பு இல்ல, பரவால்ல. என்ன பண்றது?